ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதாஸ் ஹாப்பி ஹோம். இன்னைக்கு வீடியோவில் நான் கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. இதுக்கு நிறைய பொருட்களும் தேவைப்படாது. உங்கள் வீட்டில் கருவேப்பிலை வளருது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி லஞ்சு சாப்பிட்றப்ப முதல்ல ஒரு 2-3 வாய் பொடி போட்டு கருவேப்பிலை சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா தலைமுடி நல்லா வளரும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு இளநரை இருக்குது அப்படின்னாலும், முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னாலும் இந்த கருவேப்பிலை பொடியை தொடர்ந்து நீங்கள் ஒரு 2 months டெய்லி சாப்பிட்டீங்கன்னா விசிபிளாக நல்ல ரிசல்ட் தெரியும். கருவேப்பிலை பச்சையாக சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது, துவையல் அரைச்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் நம்மளால் டெய்லி கருவேப்பிலை துவையல் சாப்பிட முடியாது. பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லஞ்சில் நம்ம டெய்லியும் ஒரு 2-3 வாய் சாதம் நெய் போட்டு பொடி போட்டு சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ஒரு போரிங்காக தெரியாது. இன்னொன்று இந்த பொடியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை விட முக்கியமாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாப்பிடவே மாட்டாங்க. சமையலில் நம்ம போட்டு செஞ்சாலும் சாப்பிட்றப்ப அதை எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு 12-13 வயசு பசங்களுக்கே நம்மளால ஒரு 2-3 வெள்ளை முடி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்கனாலும் தொடர்ந்து கருவேப்பிலை பொடி அவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. எப்பவுமே செஞ்சு வச்சுக்கணும்னு தேவையில்லை. ஒரு 10 நாள் கருவேப்பிலை பொடி சாப்பிடுங்க. ஒரு 1 week கேப் எடுத்துட்டு திரும்ப ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா மாற்றி கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி, ஃப்ளாக்ஸ் சீட் போட்டு பருப்பு பொடி, சுண்டவத்தல் பொடி, இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு மாற்றி சாப்பிட்றப்ப நமக்கு போரிங்காக தெரியாது. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். 2 விஷயம் நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, கருவேப்பிலை பொடி நீங்கள் செய்ய பிளான் பண்ணீங்கன்னா கருவேப்பிலை வாங்கியோ இல்லை வீட்டில் இருந்ததுனாலோ பறித்து வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் டவல்லையோ இல்லை ஒரு வேஷ்டிலையோ உணர வச்சிருங்க. உணர்ந்ததுக்கப்புறம் சட்டியில் நீங்கள் வறுத்து செஞ்சீங்கன்னா சரியான அளவில் அந்த பவுடர் அரைப்பட்டு வரும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து உடனே அலசிட்டு செய்கிறப்ப டைமும் கொஞ்சம் கூட இருக்கும். அரைப்பட்டு வர்றப்பையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில சமயத்தில் ஈவனாக அரைப்படாது. இதை நான் விசிபிளாக, ஏன்னா நான் ரெண்டு மெத்தடும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம உணர்த்தி செய்கிறப்ப அந்த பொடியோட கரெக்டான கொரப்பு ரொம்ப சரியாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது, லேசாக கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்கிறது. டேஸ்ட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம இதுல ஏற்கனவே வாஷ் பண்ணி காய வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஈரத்தோட போட்டதை விட அது நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறம் போட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் சுத்தமா காஞ்சதுக்கு அப்புறம் அதை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்க மாட்டேன். இதை நம்ம மிதமான சூட்லேயே ரோஸ்ட் பண்ணணும். இதை எந்த அளவு ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கையால் அந்த கருவேப்பிலை எடுத்து க்ரஷ் பண்ணிங்கன்னா அது க்ரஷ் ஆகி பவுடர் ஆகணும். நமக்கு ஓரளவுக்கு பொடியாகிற அளவுக்கு நம்ம இதை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை நல்லா வறுபட்டுட்டு இதை நான் கையில் எடுத்து லேசாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அதான் நீங்கள் ரொம்ப ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணாலே முணுங்கி கொட்டும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு பொடி செய்கிறப்ப இலை நல்லா பொடியாயிடும். ஒழுங்காக வறுபடலை அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் வச்சுக்கிறப்ப கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் நான் 1/4 கப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு, அதாவது தோல் பருப்பு வறுத்து எடுத்துக்க போகிறேன். யூஸ்வலாக நம்ம மிளகாய் பொடி, கருவேப்பிலை பொடி, இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ் நம்ம அரைக்கிறப்ப வெள்ளை உளுத்தம்பருப்பை விட தோல் பருப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பு உளுந்து உடம்புக்கும் நல்லது. நல்ல வாசனை வர அளவு வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இது கூட நாம 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தோட டேஸ்ட் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப கம்மி பண்ணாதீங்க. இது கூடவே நம்ம காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்க போறோம். மிளகு தான் நம்ம இந்த காரத்துக்காக நம்ம சேர்க்கறது மெயினா. ஸோ 1 டீஸ்பூன் தாராளமா போட்டுக்கலாம். நான் 2 கப் அளவு கருவேப்பிலை, அதாவது ஒரு 2 ஹோல் பஞ்ச் கைப்பிடியா 2 கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை எடுத்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த அளவு சீரகம் மிளகு சரியா இருக்கும். இது கூடவே நான் உப்பையும் கொஞ்சம் வறுத்து போட்டுக்கிறேன். யூஸ்வலா நம்ம பொடி ஐட்டம்ஸ் வெளியிலே வச்சிருக்கிறப்ப எல்லாத்தையும் லேசா வறுத்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கெட்டி பெருங்காயம், அதை எண்ணெயில தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். எல்லா ஐட்டம்ஸும் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். பெருங்காயம், காஞ்ச மிளகாய், இது 2 மட்டும்தான். கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வறுத்துக்கணும்.
பெருங்காயம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் அதே பாத்திரத்துல நான் காஞ்ச மிளகாவும் வறுத்தி எடுத்துக்கிறேன். இந்த மிளகா காரம் ரொம்ப கம்மியா இருக்கும், அதனாலதான் 5 மிளகாய் சேர்த்திருக்கேன். நல்ல காரமான மிளகாயா இருந்தா 2 மிளகாய் சரியா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நாம இதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனா பொடி பண்ண தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தாலே நல்லா இருக்கும். இந்த பொடி வெளியில வச்சிருந்தோம் அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம எவ்ரி டைம் மத்தியானம் மீல் சாப்பிட்றப்ப முதல்ல கருவேப்பிலை பொடி போட்டு கொஞ்சமா நெய் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பாரோ வத்த குழம்போ என்ன செஞ்சிருக்கீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டு பழகிறப்ப டெய்லியும் பசங்களுக்கு கருவேப்பிலை உடம்புல சேர்ந்துக்கும். இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.